சிஎஸ்கே அணியின் வரலாறு திரும்புமான்னு ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 2025 ஐபிஎல் சீசன் சிஎஸ்கே அணிக்கு அப்படியாப்பட்ட ஒரு சீசனா இருந்திருக்கு. ஸோ இந்த சீசன்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2010 இப்போ எப்படி சிஎஸ்கே அணி இருக்காங்களோ அதே நிலைமையில் தான் 2010 இருந்தாங்க. அப்படி இருந்து தான் 2010 முதல் முறையாக சிஎஸ்கே அணி தோனி தலைமையிலான முதல் ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்குனாங்க. ஸோ அப்படி என்ன நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி 2025 சிஎஸ்கே அணி 7 போட்டிகளில் 2 வெற்றிகளுடன் 5 தோல்விகளை சந்தித்து புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்துல இருக்காங்களோ அதே நிலைமையில தான் 2010 சிஎஸ்கே இதே நிலைமையில் இருந்து 2வது பாதையில் தொடர்ச்சியான 5 வெற்றிகளை சந்தித்து புள்ளிப்பட்டியில் 3வது இடத்த பிடிச்சி பிளே ஆஃப்ஸ்க்கு போனாங்க. ஸோ அந்த சீசன் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு சீசனாக இருந்துச்சு. ஸோ என்னடா ஆடிட்டு இருக்காங்க, ஸோ இப்படியாப்பட்ட ஒரு டீம் வந்து தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து இப்படி இருக்காங்களே, 7 போட்டிக்கு வெறும் 2 போட்டி மட்டும் ஜெயிச்சு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அப்போவே அந்தளவுக்கு கவலையில் இருந்த நிலைமையில் சிஎஸ்கே அணியை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போன தலை தோனி அவர்கள் பிளே ஆஃப்ஸ்க்கு போனாங்க. பிளே ஆஃப்ஸ்க்கு போயிட்டு ஆர்சிபி அடித்தாங்க. ஆர்சிபி அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்லையும் கோப்பையை தட்டி தூக்குனாங்க. ஸோ அப்படியாப்பட்ட தலை தோனி அவர்கள் அப்பயே வந்து பல விஷயங்களை பார்த்துட்டு கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும் போது, ஸோ இந்த ஆண்டும் அதே நிலைமையில் இருக்காங்க. ஸோ அதே நிலைமையில் மட்டும் இல்லைங்க, அந்த ஆண்டு என்ன நடந்துச்சோ அதே விஷயந்தான் இப்போவும் சிஎஸ்கே அணிக்கு நடந்துகிட்ருக்கு. 5 தோல்வி 2 வெற்றி, இப்பயும் 5 தோல்வி 2 வெற்றி, அதே சுச்சுவேஷனில் இருக்காங்க, அதே பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. அதனால தான் வரலாறு திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு மீண்டும் வந்து தோனி அவர்கள் சார்ஜ் எடுத்திருக்காரு பாதியில். ஸோ அதனால் செகண்ட் ஹாப்பு தோனியுடன் ஆட்டம் வந்து எப்படி இருக்க போகுது, தோனி அவர்கள் என்ன மாதிரியான ஆட்டத்தெல்லாம் வெளிப்படுத்த போகிறாரு, பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, ஸோ வெற்றிகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலுமே ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளம்பிட்டுருக்கு. ஸோ இந்த தலை தோனியை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. எவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கோம் தலை தோனி அவர்கள். ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்லாம் அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் இந்த சீசனையும் எடுத்துகிட்டு போக போகிறாரு. ஸோ தோனி சார்ஜ் எடுத்துட்டாரே, இனிமேக்கு வெற்றி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் முதல் போட்டியை தோல்வியை சந்தித்தாங்க. 2வது போட்டியில் மீண்டும் லக்னோவை அடித்து மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 7 போட்டிகளையுமே எப்படி ஆட போகிறாங்க அப்படின்றது தான் வந்து பேசிக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த வரலாறு அப்படின்றது அந்த 2010 தோனி வந்து அப்போ வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸை விட அப்போது இன்னும் வேறு மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. வெளிநாட்டு வீரர்கள்லாம் சும்மா வேறு மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் சிஎஸ்கே அப்போவே வந்து இப்படி தோல்வியை சந்தித்து கடைசி கட்டத்தில் வந்து ஜெயிச்சு உள்ளே போய் கோப்பையை தூக்கியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த சீசன் சொல்லவே தேவையில்ல, நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் என்ன ஒன்றுனா, நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் பிளேயிங் ஸ்குவாடில் போடாமல் வெளியே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை வச்சு போகலான்னு நினச்சி கடைசியில் தோல்வியை சந்தித்தது தான் நமக்கு மிச்சமாக இருந்ததை தவிர வெற்றி என்பது கிடைக்கவே இல்லை. அதனால் தலை தோனி அவர்கள் அடுத்து 2வது பாதையில் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து சிஎஸ்கே அணியை ஒரு தரமான அணியாக உருவாக்கணும் அப்படின்றது எல்லாருடைய பேசும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் எல்லாமே டூ ஆர் டை போட்டியாக இருக்க போகுது. ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய 7 போட்டிகளில் கம்பல்சரியாக சிஎஸ்கே அணி 6இல் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அந்த வாய்ப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஒருவேளை சிஎஸ்கே அணி ஒரு போட்டியில் தோல்வி செஞ்சாலுமே அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகளிலுமே கண்டினியூஸாக வெற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தோல்வி சந்தித்தாலும் பரவாயில்ல, அடுத்து 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு தோல்வி சந்தித்தாலும் பரவாயில்ல, 6 போட்டியிலுமே ஜெயிச்சு கடைசியில் தோல்வி சந்தித்தாலுமே நமக்கு பரவாயில்லைங்க. ஆக மொத்தத்தில் நமக்கு சிஎஸ்கே அணி உள்ளே போகணும், அந்த வரலாற்றை திருப்பின்னு மாற்றணும். தலை தோனி அவர்கள் கையில் மட்டும்தான் இது இருக்குது. அவருடைய கேப்டன்சி மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணி போக முடியும். மும்பை இந்தியன்ஸும் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்குமே 7 போட்டி 8 போட்டியிலுமே தோல்வி சந்திச்சு கடைசியில் வந்து அடித்து உள்ளே வந்து கோப்பையெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சிஎஸ்கே இந்த மாதிரி பல சுச்சுவேஷன் வந்து முக்கியமான அணிகள் எல்லாமே பார்த்துருக்கு. அதனால் தலை தோனி அவர்களுக்கு இந்த ப்ரெஷர்லாம் வந்து பெருசாக வந்து தெரியாது. அதனால் இந்த சீசன் வந்து தலை தோனியுடைய சீசனாக இருக்க போகுது. என்ன பண்ண போகிறாரு, அவருடைய அடுத்தடுத்து திட்டம் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சிஎஸ்கேவின் இந்த வரலாறு திரும்புமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அடுத்து சிஎஸ்கேவின் திட்டம் என்னவாக இருக்க போகுது, பிளேயிங் லெவலில் மாற்றங்கள் இருக்க போகுதா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா முக்கியமான மேட்ச் இருக்க போகுது. இந்த முக்கியமான மேட்ச் இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்க போகுது 2 அணிகளுக்குமே. ஸோ அப்படி யார் யாருக்கு மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மும்பை அணிக்கும் வந்து ஆட போகிறாங்க. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டாப்புக்கு போக போகிறாங்க. ஏன்னா 2 பேருமே 6-2 6-2
வந்து ஜெயிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த போட்டியில் நிறைய சம்பவங்கள் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மும்பை வான்கடை மைதானத்தில் நடக்க போகுது. எஸ்ஆர்எச் அணி முன்ன போட்டியில் பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்டில் அடித்து அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாங்க பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில். ஸோ அதே கம்பேக்கோட மீண்டும் எஸ்ஆர்எச் அணி மும்பையை ஜெயிக்கிறதுக்கு வர போகிறாங்க. ஏன்னா மும்பையும் ரீசெண்டாக ஜெயித்தாங்க, எஸ்ஆர்எச் அணியும் ரீசெண்டாக ஜெயித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே இது டோ ஆர் டை போட்டியாக இருக்க போகுது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாட் வச்சுருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எச் அணியுமே நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 மேட்ச் அடிப்பட்டதுக்கு அப்புறம் மீண்டும் எஸ்ஆர்எச் அணி ஒரு நல்ல கம்பேக் பண்ணியிருக்காங்க. மும்பையும் அதே மாதிரி தான் 4-5 மேட்ச் நிறைய அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் கம்பேக் பண்ணி ஒரு வெற்றியை பார்த்துருக்காங்க. ஸோ 2 டீமுமே வெறி கொண்டு வர போகிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த போட்டி டூ ஆர் டை மட்டும் இல்லாமல் ஒரு அனல் பறக்கக்கூடிய போட்டியாக இருக்க போகுது. கண்டிப்பாக மும்பை மைதானத்தில் நிறைய சிக்ஸர் மலையை வந்து நம்ம இன்னைக்கு நைட்டு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய சிக்ஸர்களை எஸ்ஆர்எச் அணிக்கு டீமும் நம்ம எதிர்பார்க்கலாம், மும்பை அணிக்கு டீமும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சிங்களேன் 2 டீம் நல்லா பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ எஸ்ஆர்எச் அணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க, மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. பவுலிங் லைனப் 2 டீம்லேயே சொல்ல தேவையில்ல, செம்மையாக இருக்காங்க. என்ன ஒன்றுனா எஸ்ஆர்எச் அணியில் பவுலிங் ரொம்பவே வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய பவுலர்ஸ் வந்து அடி வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்த சீசனில் எஸ்ஆர்எச் அணிக்கு அது ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ பேட்டிங் லைனப்பெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, செம்மையாக ஒரு லைனப் வச்சுருக்காங்க. ஸோ இன்று நடக்கக்கூடிய போட்டியில் மும்பை இந்தியன்ஸும் எஸ்ஆர்எச் அணியும் மோத போகிறாங்க. ஸோ அவங்களுடைய அட்டாக் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி மேட்ச்சில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி சிக்ஸர் மலை மட்டும் தாண்டி ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் இருக்க போகுது அப்படின்றது ஒரு இன்டென்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி இன்டென்ட்டோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே அணி போலவே எஸ்ஆர்எச் அணியும் மும்பை அணிக்கும் இது ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க, யாருடைய அட்டாக் வந்து அதிகமாக இருக்க போகுது, யாருடைய இன்டென்ட் வந்து அதிகமாக காட்ட போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.